இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில, மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில, வியாதியோடு, வேதனையோடு, தவிப்போடு, ஏக்கங்களோடு இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தா யார்கிட்டயும் சொல்ல முடியல, வேதனையை ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு ஏங்கி தவித்து கொண்டிருந்தால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்த்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய இந்த நிலைமையை ஒரு செகண்ட்ல மாற்றி போட அவரால் முடியும். விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு இதை செய்தார். அவர் ஏற்கனவே சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியினால இது இப்போதான் இது செய்ய போறாருன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே எனக்கு செய்து முடித்து விட்டார். அது எனக்கு சொந்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து அதை தினந்தோறும் அறிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கும்போது அந்த சுகம் உங்களுக்கு சொந்தமாகும். உங்களுடைய இருதயத்தின் காயத்தை அவர் கட்டுவார். அந்த வேதனை நீங்கி சுகமா இருப்பீர்கள். யோபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்